அனிதனும் அணிட்டோம் கோயிலுக்கு பின்புறமா இருந்து மருந்து பாக்கலாம்ப்பா. யார்தான் வராங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? யார் யாரோ யார் யாரோ ஆசைப்பட்ட திறத்தி வைக்கும் வண்ண கிளியே ஓ வாழ்க்கை என்ன நெருங்கி விட்டது. ஆமாமா. ஆனா ஆலயமோ தாளிட்டு கிடக்குது. ஆலயத்தில் அழகான கோலம் போட்டுருக்காங்களே. என்ன பாவம் செய்யுமோ நமக்கு வாழ்க்கையே சரியில்லை. உண்மைதான். அதை மிதிக்காம ஒரு புறமா அப்படி ஓரமாங்க. எவ்வளவு நேர கருமேரிங்க இருக்கிற பறக்கிறிய அரிக்குதுப்பா. கைத்து அரிக்குதுப்பா. ரொம்ப நாளா கருமேரிங்க போட்டு அறுத்து விட்டு கூடு. என்ன யாரு நீங்க? யாருங்க? நாங்க 2 பேரும் ரோட்ல தாறு ஊத்துறோம். தாறு ஊத்துறோம். யாரு அவனு கேட்டா உன்னுடைய நாடு, உன்னுடைய பேரு, உன் மன்னருடைய பேரு, அந்த பாப்பா பேரு சொல்லணும். நீ மொத்தத்தையும் சுத்தி முட்டுறான்டா கேட்டான். வண்டி பார்த்தாரோ இல்லையோ, ராஜதுறைய பார்த்தா இறங்கி ஓடுத்து போயிருக்கு. விஜயகுன்னு ஓடுறான், வேனுக்கா ஓடுறான், வாய்மரத்துக்கா ஓடுறான், தெருவா ஓடுறான். இப்பதான் தெளிவா நிக்கிறான் பொழுது ஆளு. அப்படியா யாரு கேக்குறான் பாரியா? யாரு நீங்க? என்ன சொல்ற? கரும்பு வெட்டுற மாதிரி கரும்பு வெட்டுற மாதிரி இருக்காரா? ஒரு அதே புள்ளியா இருந்தா ஒரு புல் பேண்ட் போடணும். வாய அறக்க அவன் வாயில வசம்ப வச்சு தாக்கியா ஃபுல் பேண்ட். ஃபுல் பேண்ட் ஃபுல் பேண்ட். ஆமா. ஐயோ இந்த நாட்டுல ஓ நீ மோசடி போயிட்ட. என்னப்பா? அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை தள்ளின்னு வந்துட்டான். இதெல்லாம் வச்சுக்கத்தானே நீ ஒன்னும் வச்சுக்கத்தானாவா? அத சொல்றேன். சரி போனா போட்டேன். கட்டி உங்களோட விளக்கணங்க. ஆமா நீங்க 2 பேரும் யாரு? கணவன் மனைவி. நான் பொண்டாட்டி போஸ்ட் பார்த்தேன். ஏப்பா அப்படிலாம் இருக்காதுப்பா. எனக்கு என்ன சந்தேகமா இருக்கு. கேப்பா. ஆமா நீங்க 2 பேரும் யாரு? அண்ணன் தங்கைடா, என் தங்கச்சிடா. இது மதியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுடா. இன்னும் ஆடிக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆடி வரலாம் ஆட்டம். அதான் குத்துனது போயிருக்கு. எப்போ முடியும் பாத்துக்கலாம். அண்ணன் தங்கச்சி. அண்ணன் தங்கச்சி நம்ம மோசடி போல நம்ம அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சா. பரவாயில்ல. ஏப்பா அவங்களுக்கு என்னென்ன புரியல. ஏன்பா வரும்போது நீங்களே கோலத்தை மெதிச்சிங்களா?
மிதிக்கல அப்ப மாலை போட்டு தாலி கட்ட சொல்லுங்க. ஒண்ணும் புரியலையே. கோலத்தை மிதிக்கலன்னா தாலி கட்டணுமா? ஆமா ஆமா. கோலத்தை மிதிச்சுட்டா தாலி கட்ட ஒப்புக்கு சப்பா இது அம்பரீஷா அம்புலிசு. ஏய் ஏன் கோலத்தை மிதிக்கணும்னா தாலி கட்டணும் ஏன் சொல்றீங்க? அதுக்கு பைத்தியமா நீங்க? அதுக்கு விளக்கம் இருக்குது. சொல்லு. கோலத்தை மிதிக்காதவனால இவன். ஆமா ஒரு நாட்டு இளவரசர் யாரு நம்மளுக்கு தெரியல. யாரோ ஏழையோ பாழியோ இளவரசரோ கோலத்தை மிதிக்காத வந்ததுனால அவன் புத்திசாலி. புத்தி இல்லாதவன் கோலத்தை மிதிச்சுக்கணும் வருவான். சரி அதனாலதான் எங்க அம்மா அவரை திருமணம் செஞ்சுக்க போறாங்க. யார் ஒருவர் கோலத்தை மிதிக்காம வராங்களோ அவங்கதான் இவளுக்கு கணவன். ஆமா அப்படி அந்த அண்ணன் கொடுத்த வரோம். வரோம். அந்த ஆதி மரக்கா சுத்தி ஆதி பராசக்திரா பாவி ஒரே ஒரு வார்த்தை கூட போய் பேசல நீ நைட்டு போறா. ஐயோ எப்பா அரிக்குதுப்பா. அரிக்குதுப்பா தாலி கட்ட சொல்லுப்பா. நம்ம போயிடலாம்ப்பா. சரி நான் தாலி கட்டுங்க. இன்னும் 4 மணி நேரம் இப்ப நீ நிக்கணும் நேரத்துல. என்ன செய்யணும் இப்போ தங்கச்சி? ஆமா எங்கடா டான்ஸ் ஆடி போறா? இந்த பொண்ணை திருமணம் செய்யணும். சரி அண்ணன் தாலி கட்ட சொல்றேன். ஆனா நீ அந்த பொண்ணு செடி விழுந்தியா வந்தீங்க? ஐயோ வந்து என்ன செடி விழுங்க. இப்ப புகார் விழுந்தீங்களா? அவன் நைட்டு பூரா அந்த வாயத்தோப்புல ஓடுறான், வண்டியாண்ட ஓடுறான், அந்த தெரு ஓடுறான், அந்த மரத்தான ஓடுறான். ஐயோ போட்டு விட்டு சரிங்க இங்க வாங்க. இல்லப்பா எங்களுடைய நிலைமை உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு இருக்க இடம் கிடையாது, உடுக்க உடை கிடையாது, உண்ண உணவு கிடையாது. அதனால நாங்க அப்படியே மத்தடியா தங்கிக்கிட்டு தான் வரோம். நீங்க போத்தால இத கேளுங்க. உன் பொண்ணு திருமணம் செய்துட்டா நாங்க நல்லபடியா வாழ வைக்கணும், நல்லபடியா காப்பாத்தணும். எங்க வீட்டை ஊம்புக்குது. இத கேளு. என்னது? எங்க வீட்டை ஊம்புக்குது. ஏய் சாய். அறை. அது ரூம்னே சொல்லாத, நீ அறைனே சொல்லிட்டு போ. உங்களுடைய இளவரசியை திருமணம் செய்துட்டா அவ்வளவுதான். நானு என் அண்ணன் என் அண்ணி 3 பேரும் ஒரு மூலையில சுத்திக்கின்னு கொடையும் கிடக்குற மாதிரி எங்க 3 பேருக்கும் ஒரு 5 அடுக்கு மாடி ஒண்ணு. ஐயோ என்ன கேக்குறாங்க? நம்ம திருமணம் உட்கார மாதிரி கேக்குறாங்க. அந்த 5 அடி மாடி கூட பத்தாது. சுத்தி அவனே இப்பதான் மொத்தி சுத்தி போய் இரமட்டு மொத்தி எடுத்து மூடி மொத்த டிஃபன் காசு மொத்தி பூசி வேலை பண்ணிக்கிறான். இன்னும் 5 அடி மாடி கேளு. சரி அண்ணா ஏதோ வந்து வருஷமா மாடிட்டோம், அவளை திருமணம் செய்யுங்க. வெட்டி மேல வெட்டி மேல. என் மவனை உன்ன 2 மணி நேரம் ஆனா விட நான் உள்ள விட மாட்டேன் உன்ன. நீ நவரலான்னு பார்த்த அந்த பை எங்க? அந்த பை இங்கே வை. இப்படி இல்லாம என்னத்தா? ஓ பிரியா? சரி சரி சரி. பூனை வளர்த்து கிளி கட்டு. ஆமா பூனையை வளர்த்து போய் கிளி பாருங்க தானே கொடுத்துங்கிறாங்க. கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்துட்ட. என்ன துணிகள் முக்கோடு போட்டுங்கிறான். தலைமலை போட்டு என்ன காரணம்? நிலா காய்ச்சி மண்டி பேசுறது போகுது. நிலா காயத்து மண்டி பேசும் போது இருற முடி கொட்டுற போது 3ஆம் மாசம் வீட்டுக்கு வந்து போ. எதுக்குப்பா தாலி வாங்கணும். அட பாவிய தாலி பிரிச்சு போகணும். தாலி அறக்கிறதுக்கு வர சொல்றேன். நீயே பிரிச்சு விட்டு உஷாரா குடும்பம் பண்ணணும். சரிப்பா புத்திமதி சொல்லிட்டு பாரு. நானு சரிப்பா கைய விடுவான். மாமனார் மாமியார் தூங்கிட்டா கூட எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும். சரிங்கப்பா 3 முறை எழுப்ப 4வது முறை ஏந்துக்கலன்னா தொடர்பு கட்சி எடுத்து அடி. சரிங்கப்பா போதும்டா உனக்கு அறிவுரை போதும். ஊருக்கு சொல்லு அண்ணா பாரு தாலி அதான் நல்லது, நல்ல சிறப்பான வாழ்க்கை. இத பாருங்க அண்ணா. நான் போட்ட வரியா போயிடாப்பா. பாயசம் ரொம்ப சாப்பிடுவேன். நான் பாயசம் ரெடி பண்றேன். ஏமா பாயசத்துல முந்திரி பருப்பு போடுவேன், இல்ல பூண்டு போடுவேன். நாட்டு பூண்டு போடாத, கேரளா பூண்டு போட்டு பெருசு பெருசா இருக்கும். நல்லா காரமா கல்யாண பந்தயாடும் கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேர் வட்டம் கட்டியாமன்ற கிராமம் இனியா நாடகமணி சார்பாக சிறந்த வணக்கம். இன்னும் இதே இனிய வேளையிலே இங்கே இனியா நாடகமன்றம் இன்று முதல் நாள் அரங்கேற்ற விழா. இந்த அரங்கேற்ற விழாவிலே என்னுடைய இனியா நாடகமன்றத்தின் உரிமையாளர் விளங்கக்கூடிய உத்தரவேர் அடுத்த கட்டியாமன்ற கிராமத்தைச் சேர்ந்த பி ராஜதுரை என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு தன்னுடைய உடன்பிறந்த சகோதரியாக விளங்கக்கூடிய பழையசேவரம் கிராமத்தைச் சேர்ந்த கனகா குமார் மற்றும் கட்டியாமன்ற கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி ராஜேஷ் இருவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய கம்பெனியின் உரிமையாளர் விளங்கக்கூடிய ராஜதுரை அவர்களுக்கு இந்த கடலாடையும் பொன்னடையாக அறிவிக்கிறார்கள். மற்றொரு உரிமையாளர் வழங்கக்கூடிய இந்து சேகர் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு இதோ இந்த கதராடையை பொன்னாடையாக அறிவிக்கிறார்கள். இனியா நாடகத்தின் மற்றொரு உரிமையாளர் வழங்கக்கூடிய எம் ராஜேஷ் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அறிவிக்கிறார்கள். எல்லாம் திரும்பி செல் பண்ணுங்க, போட்டோ எடுக்கலாம். இனியா நாடகமன்றத்தின் உரிமையாளரை கௌரவித்து உடன்பிறவா சகோதரி இன்னும் உடன்பிறந்த சகோதரிகள் பழையசேவரம் கனகா குமார் மற்றும் கட்டியாமன்ற கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி ராஜேஷ் அவர்களுக்கு இவருடைய இனியா நாடகமன்ற சார்பாக நன்றி கிடந்த வணக்கம். என்ன யாருக்கு தெரியவில்லை? தெரியவில்லையே. நான் தான் மோகனமுடி இளவரசன் மோகன். அத்தமதே பார்த்தது. ஆமாங்க. சரி. ஆமா மச்சான், நாட்டிலே இருக்க வேண்டிய நீங்கள் நாட்டில் என்ன செய்கிறீர்கள்? என் நாட்டிலே ஒரு சதிகாரி இருக்கின்றார். அந்த சதிகாரியான அந்த விளைவுகளா இருந்தவர்களும் அன்று உனது பெற்றோர்கள் எனது பெற்றோர்களோ உனக்கு திருமணம் செய்து வைத்து வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்பொழுது என் தங்கை அழைக்கின்றேன். ரசம் வைக்காத. ரசம் மாமா வைப்பாங்க. ஐயோ, இந்த பழைய சாதம் தண்ணி இல்ல சோறு வடிக்கிறாங்க, அந்த கஞ்சி தண்ணி அதுல கடுகு போட்டு தாளிச்சு. சரி சரி வர. ஆமா உத்தமா, சாம்பார் சட்னி தான் வைப்பாங்க. ஆமா உத்தமா, யார் இந்த பெண்? எனக்கு தங்கை முத்தழகி. முத்தழகியா? ஆமா ஆமா, சிறு வயசுல பார்த்தேன். தெருவுல விளையாடி இருக்கும்போது ஆடை இல்லாம துணி இல்லாத. இப்ப அது மாதிரி பாக்குறேன். யாரு யாரு தங்கச்சி யாருன்னு தெரியல. யாரு அந்த பைத்தியக்காரன்? பைத்தியக்காரனா? அவளோட தாய் மாமா. தாய் மாமனா? தாய் மாமனா? ஐயோ, மாவுரி பையனாடி. அப்படியே அவருடைய அத்தை இருந்தாலும் அண்ணன் நிலைமை கெட்டு விட்டது. பார்க்கணும். முட்டலையை நாம் அனைத்து நாட்டு வெற்றியை துரத்தினம்மா. அந்த சதிகாரியை செய்த செயலால் என்னையும் நாடு நகரம் அனைத்தும் எழுதி வாங்கி கொண்டு நாட்டு வெற்றியை துரத்தி விட்டால் அந்த சதிகாரி உங்களை நான் எப்பொழுதும் சந்திக்க போகிறேன். உங்களை பார்க்கவே முடியாதா தைக்கா? பார்க்கவே முடியாதா? கடவுள் வாழு கோவிலிலே
கேட்கிறதா? அந்த சதிகாரியின் வார்த்தையை கேட்கிறீர்களா என்று எத்தனையோ முறை எடுத்து கூறினார்கள். வார்த்தைகளால் கேட்காமல் அந்த சதிகாரியின் வார்த்தையை கேட்க காரணத்தினால் நாடு நகரம் அத்தனையும் எளிதாக்கிக் கொண்டு உங்களை எப்படி நாட்டு வெற்றியை துரத்தினோ அதே போன்று என்னையும் அந்த சதிகாரி நாட்டு வெற்றியை துரத்தி வைக்கிறதா? பார்க்காமல் நான் இறந்துவிடு போது என்று நினைத்து கொண்டது உரை பார்க்கும் பாக்கி கிடைத்தது. ஆமா, நம்முடைய தங்கை முத்தரையை பார்த்தாங்க. மாமா, நான் தான் மோகனபுரி இளவரசன். மைத்திரி மோகனா? ஆமா. மோகன் எப்போது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் வந்தேன். ஆமா, இந்த பெண்ணு யாரா? உன் மனைவியா? நான் தான் அந்த தாசியின் வார்த்தையை கேட்டு நாடு நகரம் அத்தனை பேர் பற்றி இவளாவது நல்லவளா? சரி, நம்ம நிலைக்கு அவளாக்கி நயவந்தர்கள் நாட்டிலே உழவை கொண்டிருக்கிறார்கள். அவனை விடவே கூடாது.